ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 அது ஹோட்டல் ஸ்டைலில் அது நல்லா மொறு கிறிஸ்பியாக எப்படி வறுக்கிறது பார்க்கலாம். நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து தயிர் மஞ்சள் போட்டு கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, அது எந்த மாவுனாலும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 தூள் அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 1.5 கிலோ சிக்கன்றனால 1 லெமன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கிலோ சிக்கனுக்கு தான் இது அளவு சொல்கிறேன். நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லெமன் கம்மியாக போடுங்க, இல்லைனா புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடும். இப்போ இது எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா அடியில் விட்டு நல்லா பேச 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தண்ணிலாம் ஊற்றி பண்ணக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் பண்ணோன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை வீட்டில் செஞ்சிங்கன்னா கடையில் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா மேரினேட் பண்ணுங்கள். இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே ரெஸ்ட் கொடுத்து வைங்க. நெக்ஸ்ட்டு 1 hour கழித்து இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோலேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பீட்லேயும் வைக்காதீங்க. ஸ்பீடில் வச்சா தீஞ்சிரும். சிம்மில் வச்சா சிக்கன் கிறிஸ்பியாக வராது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு வறுத்துடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நல்லா சிக்கன் கொஞ்சம் வெந்தவொடனே பிரட்டி போடுங்க. நல்லா மொறுன்னு வேக விடுங்க. இப்போ அந்த எண்ணெய் கொதித்து அடங்கிச்சின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வேக விடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை விரும்பி கேட்பாங்க. நீங்கள் ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இதை நான் சொல்லக்கூடாது, நீங்களே செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெந்துருச்சு, அங்கே பாருங்கள் எண்ணெய் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் இன்னும் இது மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போட முடியும். இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கனு, வெங்காயம், எலுமிச்சம்பழம் இதை வச்சு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.